வணக்கம். தினமலர் நாட்காம் மாலை 4 மணி செய்திகள். முக்கிய நிகழ்வுகள். சென்னை மௌலிவாக்கம் 11 மாடி கட்டட விபத்து தொடர்பாக நீதிபதி ரகுபதி தலைமையில் விசாரணை கமிஷன் இறுதி கட்டத்தை எட்டியது மீட்பு பணி. வியாழனன்று மேலும் 11 உடல்கள் மீட்பு. காஷ்மீருக்குள் ஊடுருவ முயன்ற பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் 3 பேர் சுட்டுக் கொலை. பிரதமர் மோடி வெள்ளியன்று எல்லைப் பகுதிக்கு விஜயம். மேட்டூருக்கு காவிரியில் நீர்வரத்து திடீர் சரிவு. மழை ஓய்ந்ததால் அணைகளை மூடியது கர்நாடகா. விரிவான செய்திகள். சென்னை மௌலிவாக்கம் 11 மாடி கட்டட விபத்து தொடர்பாக விசாரணை நடத்த நீதிபதி ரகுபதி தலைமையில் ஒருநபர் விசாரணை கமிஷன் அமைத்து முதல்வர் ஜெயலலிதா உத்தரவிட்டுள்ளார். தமிழக முதல்வர் ஜெயலலிதா வியாழனன்று ஒரு அறிக்கை வெளியிட்டார். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் வட்டம் மௌலிவாக்கத்தில் தனியாரால் கட்டப்பட்டு வந்த 11 மாடி கட்டடம் கடந்த 28ஆம் தேதி இடிந்து விழுந்து மீட்பு பணிகள் நடந்து வருவதை சுட்டிக்காட்டியுள்ள முதல்வர் ஜெயலலிதா இதில் 55 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் 27 பேர் உயிருடன் மீட்கப்பட்டு உயர்தர மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்துள்ளார். தமிழக அரசின் நிவாரண உதவிகளை பட்டியலிட்ட முதல்வர் ஜெயலலிதா கடந்த 29ஆம் தேதி சம்பவ இடத்தை நேரில் பார்வையிட்டு சட்டப்படியான நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்டுள்ளதாகவும் கூறியுள்ளார். இவ்விபத்து நடந்ததற்கான காரணம் குறித்தும் இனிமேல் இதுபோன்ற சம்பவங்கள் நடக்காமல் இருப்பதற்கான வழிமுறைகள் குறித்து ஆராயவும் நீதிபதி ரகுபதி தலைமையில் ஒருநபர் விசாரணை கமிஷன் அமைக்க உத்தரவிட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். இந்த விசாரணை கமிஷன் 11 மாடி கட்டட விபத்திற்கு காரணமான அனைத்து அம்சங்கள், சூழ்நிலைகள், யாருடைய அலட்சியம், அதற்கு பொறுப்பானவர்களை முடிவு செய்தல் மற்றும் இனி வரும் காலங்களில் இதுபோன்ற நிகழ்வு நடக்காமல் தடுக்கும் நடவடிக்கை, கடைபிடிக்க வேண்டிய தீர்வு முறைகள் ஆகியவற்றை பரிந்துரைக்கும் என்றும் முதல்வர் ஜெயலலிதா தெரிவித்துள்ளார். மௌலிவாக்கம் 11 மாடி கட்டட 6வது நாள் மீட்பு பணியில் மேலும் 11 உடல்கள் மீட்கப்பட்டதால் பலி எண்ணிக்கை 59ஆக உயர்ந்தது. இது தொடர்பாக IAS அதிகாரி உள்ளிட்டோர் மீது விசாரணை தீவிரமடைந்துள்ளது. சென்னை மௌலிவாக்கத்தில் புதியதாக கட்டப்பட்டு வந்த 11 மாடி கட்டடம் கடந்த 28ஆம் தேதி சனிக்கிழமையன்று நொறுங்கி விழுந்தது. சனிக்கிழமை மாலையில் துவங்கிய மீட்பு பணி தொடர்ந்து 6வது நாளாக வியாழனன்றும் நீடித்தது. வியாழனன்று நடந்த மீட்பு பணியில் மேலும் 11 உடல்கள் மீட்கப்பட்டன. இதைத் தொடர்ந்து பலியானோரின் எண்ணிக்கை 59ஆக உயர்ந்தது. முழு உடல்களாக மீட்கப்பட்டு வந்த நிலையில் தற்போது உடலின் உறுப்புகள் தனித்தனியாகவும் மீட்பு படையினரால் வெளியே எடுக்கப்பட்டு வருகின்றன. இதுவரை 80% கட்டட கழிவுகள் அகற்றப்பட்டுள்ளன. மீதமுள்ள 20% கட்டட கழிவுகள் 2 தினங்களில் அகற்றப்பட்டுவிடும் என்றும் மீட்பு பணிகள் இறுதி கட்டத்தை எட்டியுள்ளதால் வெள்ளியன்று முடிவுக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் கட்டட விபத்து தொடர்பாக 2 வாரங்களுக்குள் தமிழக அரசு விளக்கம் தர வேண்டும் என்று தேசிய மனித உரிமைகள் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பி வைத்துள்ளது. பத்திரிகைகளில் வந்த செய்திகளின் அடிப்படையில் தானாக முன்வந்து இவ்வழக்கை தேசிய மனித உரிமைகள் ஆணையம் எடுத்துக் கொண்டுள்ளது. மேலும் இவ்விபத்தை சுட்டிக்காட்டி அனைத்து கட்டடங்களையும் ஆய்வு செய்ய வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்தில் பொதுநலன் வழக்கும் தொடரப்பட்டுள்ளது. இவ்விபத்தை தொடர்ந்து சென்னை பெருநகர் வளர்ச்சி குழும அதிகாரிகள் வியாழனன்று புதிய கட்டடங்களை ஆய்வு செய்யும் பணிகளை துவக்கியுள்ளனர். இந்நிலையில் IAS அதிகாரி உள்ளிட்ட CMDA உயர் அதிகாரிகள் நேரில் வரவழைக்கப்பட்டு விபத்து நடந்த கட்டட அனுமதி தொடர்பாக விசாரணை நடத்தப்பட்டதாக தலைமைச் செயலக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இடிந்து போன கட்டடத்தில் 72 பேர் மட்டுமே இருந்தனர் என்று ஆரம்ப கட்டத்தில் கூறிய நிலையில் பலியானோர் மற்றும் உயிருடன் மீட்கப்பட்டோரின் எண்ணிக்கையின் அடிப்படையில் 100க்கும் மேற்பட்டோர் இடிபாடுகளில் சிக்கி இருந்தது தெரியவந்துள்ளது. கோவையில் உள்ள தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு வீடுகளை காலி செய்ய உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதால் குடியிருப்பு வாசிகள் அதிர்ச்சி அடைந்தனர். சென்னையில் அடுக்குமாடி கட்டடம் இடிந்து விழுந்து பலர் பலியாகினர். இந்த சம்பவத்தை தொடர்ந்து தமிழகம் முழுவதும் பாதிப்படைந்த அடுக்குமாடி குடியிருப்பு வீடுகளை வீட்டு வசதி வாரிய அதிகாரிகள் ஆய்வு செய்து வருகின்றனர். பழுதான கட்டடங்களை இடிக்கும் பணியையும் துரிதப்படுத்தியுள்ளனர். இந்நிலையில் கோவை மாவட்டம் ரேஸ்கோஸ் மற்றும் வன அலுவலர் குடியிருப்பு பகுதியில் உள்ள அரசு குடியிருப்பு வீடுகள் ஆய்வு செய்யப்பட்டது. இதில் வன அலுவலர் குடியிருப்பு பகுதியில் உள்ள E பிரிவில் உள்ள 78 வீடுகளில் 36 வீடுகள் காலி செய்யப்பட்டு சீல் வைக்கப்பட்டது. காலி செய்யாமல் இருப்பவர்களை உடனடியாக வீட்டை காலி செய்யும்படி நோட்டீஸ் மற்றும் வாய்மொழி உத்தரவை அதிகாரிகள் பிறப்பித்தனர். இந்நிலையில் தங்களுக்கு வேறு பகுதியில் வீடுகளை ஒதுக்காமல் அரசு உடனடியாக காலி செய்ய சொல்வது கண்டிக்கத்தக்கது என்றும் இதனால் தங்களுடைய குழந்தைகளின் படிப்பு வீணாகிவிடும் என்று குடியிருப்பு வாசிகள் வருத்தம் தெரிவித்தனர். 2 வருஷமா இப்படியே ஹவுசிங் யூனிட்க்கு அலைஞ்சிட்டே இருக்கிறோம். ஆனா அவங்களுக்கு வீடே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நாங்களும் பையனை ஸ்கூல்ல சேர்த்துக்கிட்டு என்னங்க சார் பண்றது? ஸ்கூல்ல சேர்த்துட்டு திடீர்னு காலி பண்ணணும்னா நாங்க எப்படி காலி பண்றது? ஒண்ணுமே பண்ண முடியறது இல்ல. நாங்க அரசு ஊழியரா இருக்கிறவங்களுக்கு எங்களுக்கே இந்த பிரச்சனைனாக்கா மற்ற பப்ளிக்லாம் எவ்வளவு பிரச்சனை வருங்க சார். நீங்களா அங்க காலி பண்ண மாட்டோம் சொல்ல சார். டேமேஜா இருக்குது காலி பண்றீங்களுக்கு வேற வீடு போட்டு கொடுக்க சொல்லுங்க சார்.
வீடுகளை காலி செய்யும் நடவடிக்கையில் அதிகாரிகள் அதிரடியாக ஈடுபட்டதால் அப்பகுதி மக்கள் அதிர்ச்சியடைந்தனர். அப்பகுதியில் பாதுகாப்புக்காக ஏராளமான போலீசார் வரவழைக்கப்பட்டுள்ளனர். காஷ்மீர் மாநிலம் வழியாக ஊடுருவ முயன்ற பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் 3 பேர் இந்திய ராணுவத்தினரால் சுட்டுக் கொல்லப்பட்டனர். காஷ்மீர் மாநிலம் பூஞ்ச் செக்டாரில் கட்டுப்பாட்டு எல்லைக்கோட்டு பகுதியில் பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் ஊடுருவ முயற்சித்து வருகின்றனர். வியாழனன்று இப்பகுதியில் ஊடுருவ முயன்ற கும்பலுக்கும் இந்திய ராணுவத்தினருக்கும் இடையே கடும் துப்பாக்கிச் சண்டை நடந்தது. பூஞ்ச் செக்டாரின் பலனோ என்ற இடத்தில் நடந்த துப்பாக்கிச் சண்டையில் பாகிஸ்தானைச் சேர்ந்த பயங்கரவாதிகள் 3 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டனர். வியாழனன்று பிற்பகல் வரை தொடர்ந்து சண்டை நீடித்தது. பிரதமர் நரேந்திர மோடி காஷ்மீர் மாநில எல்லையில் உள்ள ஊரி பகுதியில் நீர்மின் திட்டத்தை துவக்கி வைக்க வெள்ளியன்று வருகை தர உள்ள நிலையில் பயங்கரவாதிகளின் ஊடுருவல் முயற்சியை இந்திய ராணுவத்தினர் முறியடித்துள்ளனர். கர்நாடகாவில் மழை குறைந்ததால் மேட்டூர் அணைக்கு வரும் நீர்வரத்து வினாடிக்கு 4000 கன அடியாக குறைந்துள்ளது. கர்நாடகா மற்றும் கேரள மாநிலங்களில் கடந்த சில வாரங்களாக பெய்த கனமழையால் அங்குள்ள அணைகள் நிரம்பின. இந்நிலையில் கர்நாடக அரசு அங்குள்ள அணைகளின் பாதுகாப்பு கருதி தண்ணீரை காவிரி ஆற்றில் திறந்துவிட்டது. கபினி மற்றும் கிருஷ்ணராஜசாகர் அணையிலிருந்து திறக்கப்பட்ட தண்ணீர் கடந்த ஒரு வாரமாக மேட்டூர் அணைக்கு வந்தது. தமிழக எல்லையில் உள்ள நீர்பிடிப்பு பகுதிகளில் கனமழை பெய்ததால் அணைக்கு வரும் நீரின் அளவு புதன்கிழமையன்று சுமார் 8000 கன அடியாக இருந்தது. இதனால் மேட்டூர் அணையின் நீர்மட்டமும் மளமளவென அதிகரித்தது. இந்நிலையில் கர்நாடகா மற்றும் மாநில எல்லையில் மழையின் அளவு குறைந்ததால் மேட்டூர் அணைக்கு நீர்வரத்தும் குறைந்துள்ளது. வியாழக்கிழமையன்று அணைக்கு சுமார் 4000 கன அடி வீதம் தண்ணீரே வந்தது. ஆனால் கடந்த சில தினங்களாக மேட்டூர் அணைக்கு வந்த தண்ணீரால் தற்போது அணையின் நீர்மட்டம் 47.34 அடியாக உயர்ந்துள்ளது. குடிநீர் தேவைக்காக வினாடிக்கு 2000 கன அடி தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. சுனந்தாவின் சாவு இயற்கையானது என்று பொய்யான அறிக்கை அளிக்கும்படி தனக்கு நெருக்கடி வந்தது உண்மைதான் என்று எய்ம்ஸ் டாக்டர் சுதீர் குப்தா மீண்டும் வலியுறுத்தி கூறியுள்ளார். முன்னாள் மத்திய அமைச்சர் சசி தரூர் மனைவி சுனந்தா கடந்த ஜனவரி 17ஆம் தேதி டெல்லி நட்சத்திர ஹோட்டலில் மர்மமான முறையில் இறந்து கிடந்தார். சுனந்தாவின் உடலை எய்ம்ஸ் மருத்துவமனையில் பிரேத பரிசோதனை செய்த டாக்டர் சுதீர் குப்தா இயற்கைக்கு மாறான முறையில் சுனந்தா இறந்திருப்பதாக அறிக்கை அளித்தார். சுனந்தாவின் கைகளில் 12க்கும் மேற்பட்ட காயங்கள் இருந்ததாகவும் கன்னத்தில் ஆயுதத்தால் தாக்கப்பட்டதற்கான காயம் இருந்ததாகவும் இடது உள்ளங்கையில் பல்லால் கடிக்கப்பட்டிருந்ததாகவும் சுதீர் குப்தா அறிக்கை அளித்தார். அதைத் தொடர்ந்து நடத்தப்பட்ட தடயவியல் பரிசோதனையில் அதிகளவில் மன அழுத்த மாத்திரைகள் உட்கொண்டதாலேயே சுனந்தா இறந்தார் என்று கூறப்பட்டது. இந்நிலையில் சுனந்தாவின் மரணம் இயற்கையானது என்று அறிக்கை அளிக்கும்படி தனக்கு அப்போதைய சுகாதாரத்துறை அமைச்சர் குலாம் நபி ஆசாத் மற்றும் சசி தரூரிடம் இருந்து தனக்கு நெருக்கடி கொடுக்கப்பட்டதாக தற்போதைய மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தனுக்கு டாக்டர் சுதீர் குப்தா கடிதம் அனுப்பியதால் புதனன்று பெரும் சர்ச்சை ஏற்பட்டது. ஆனால் சுதீர் குப்தாவின் குற்றச்சாட்டுகள் பொய்யானவை என்றும் உள்நோக்கம் கொண்டது என்றும் எய்ம்ஸ் நிர்வாகம் கூறியது. இந்நிலையில் வியாழனன்று டாக்டர் சுதீர் குப்தா கூறுகையில் சுனந்தா இயற்கையாகவே இறந்தார் என்று பிரேத பரிசோதனை அறிக்கை தரும்படி தனக்கு நெருக்கடி வந்தது உண்மைதான், தனது நிலைப்பாட்டில் தான் உறுதியாக இருப்பதாகவும் கூறினார். எனக்கு நெருக்கடி வந்தது எய்ம்ஸ் நிர்வாகத்துக்கு எப்படி தெரியும் என்றும் கேள்வி விடுத்த டாக்டர் சுதீர் குப்தா எனக்கு நெருக்கடி வரவில்லை என்று எய்ம்ஸ் நிர்வாகம் எப்படி விளக்கமளிக்க முடியும் என்றும் சுதீர் குப்தா ஆவேசமாக கேட்டார். தான் செய்த பிரேத பரிசோதனை அறிக்கையில் சந்தேகம் இருந்தால் 2வது முறை பிரேத பரிசோதனை செய்யலாம் என்றும் எய்ம்ஸ் மருத்துவமனையின் தடயவியல் பரிசோதனை பிரிவு தலைவர் பொறுப்பிலிருந்து தன்னை நீக்கினாலும் கவலையில்லை என்றும் கூறிய சுதீர் குப்தா சுனந்தாவின் மரணம் இயற்கைக்கு மாறானது என்பதில் தான் உறுதியாக இருப்பதாகவும் தெரிவித்தார். தமிழகத்தில் அரசு மருத்துவக் கல்லூரிகள் அரசு பல் மருத்துவக் கல்லூரியில் 1ஆம் ஆண்டு சேரும் மாணவர்களின் சான்றிதழ் சரிபார்ப்பு துவங்கியுள்ளது. தமிழகத்தில் MBBS BDS முதல்கட்ட கலந்தாய்வு ஜூன் 17 முதல் 22ஆம் தேதி வரை நடந்தது. மொத்தம் 18 அரசு மருத்துவக் கல்லூரிகளில் தமிழக ஒதுக்கீட்டுக்குரிய 2023 MBBS இடங்கள், சென்னை அரசு பல் மருத்துவக் கல்லூரியில் உள்ள 85 BDS இடங்கள், சுயநிதி மருத்துவக் கல்லூரிகள் சமர்ப்பித்த 498 அரசு ஒதுக்கீட்டு MBBS இடங்களில் மாணவர்களுக்கு அனுமதி கடிதம் வழங்கப்பட்டது. ஒரு இடம் கூட காலி இல்லாத நிலையில் முதல்கட்ட கலந்தாய்வு நிறைவடைந்தது. இந்நிலையில் ஏற்கனவே மாணவர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டிருந்தபடி ஜூலை 3ஆம் தேதி சான்றிதழ் சரிபார்ப்பு மற்றும் மருத்துவ பரிசோதனைக்கு தங்கள் பெற்றோருடன் மாணவர்கள் சென்னை வந்தனர். 12th பப்ளிக்ல நான் 1157 மார்க் எடுத்தேன். கட் ஆஃப் வந்து 199.25 வந்துச்சு. சீட் கீழ்பாக் மெடிக்கல் காலேஜ் செலக்ட் பண்ணேன். இப்போ இன்னைக்கு வந்து அட்மிஷன் வர சொல்லி இருக்காங்க. இன்னைக்கு பிசிக்கல் எக்ஸாமினேஷன் டெஸ்ட் எடுப்பாங்க. டெஸ்ட் எடுத்து நான் அட்மிஷன் பண்ணிக்கலாம். தேவை இருப்பின் ஜூலை 2வது வாரம் 2ஆம் கட்ட கலந்தாய்வு நடைபெறும் என்று மருத்துவ கல்வித்துறை ஏற்கனவே அறிவித்துள்ளது.
மழை பெய்ய வேண்டி நாய்களுக்கு இந்தூர் விவசாயிகள் கல்யாணம் செய்து வைத்துள்ளனர். மத்திய பிரதேச மாநிலத்தில் இந்த ஆண்டு மழை சரிவர பெய்யவில்லை. இதன் காரணமாக விவசாயம் பாதிக்கப்பட்டு இந்தூர் மாவட்ட விவசாயிகள் பெரும் பாதிப்புக்குள்ளாயினர். இதனால் மழை பெய்யவும் விவசாயம் செழிக்கவும் வருண பகவானை வேண்டி நாய்களுக்கு திருமணம் செய்து வைத்தனர். முன்னதாக மாப்பிள்ளை நாய் மணமேடைக்கு காரில் ஊர்வலமாக அழைத்து வரப்பட்டது. பிறகு இந்து மத சம்பிரதாயங்களின்படி நாய்களுக்கு விவசாயிகள் கல்யாணம் செய்து வைத்தனர். हमारा ये सोचना है, हमारे बुजुर्ग ये कहते थे कि जब जब बरसात नहीं होती है तो कुत्ता कुतिया की शादी करा दो तो इंद्र देवता प्रसन्न हो जाते हैं। ऐसा टोटका हमारे भिंड मुरैना ग्वालियर में होता है और वहीं के हम निवासी है, तो हमने ये टोटका यहाँ कोशिश की है कि इंद्र देवता प्रसन्न हो और बरसात हो, क्योंकि पानी की बहुत आवश्यकता है। किसान भी ऊपर आके टकटका गिरा के देख रहा है, इंसान भी देख रहा है और बरसात होना भी आवश्यकता है. இவ்வாண்டும் பருவமழை கை கொடுப்பது சந்தேகமே என்றாகிவிட்ட நிலையில் மூட நம்பிக்கையாக இருந்தாலும் எப்படியாவது மழை பெய்தால் சரி என்ற எண்ணத்துக்கு விவசாயிகள் தள்ளப்பட்டுள்ளனர். தங்கத்தின் விலையில் வியாழனன்று சவரனுக்கு 120 ரூபாய் குறைந்திருந்தது. ஒரு சவரன் தங்கம் 21,208 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,651 ரூபாயாக இருந்தது. வெள்ளி 1 கிராம் 48 ரூபாய் 50 காசுகளுக்கு விற்பனையானது. பார் வெள்ளியின் விலை 45,340 ரூபாயாக இருந்தது. கோவை வேளாண் பல்கலைக்கழக நெல் இனவிருத்தி ஆராய்ச்சி நிலையத்தில் சர்க்கரை நோயாளிகளுக்கென புதிய கவுனிரக நெல் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. கோவை தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தின் கீழ் செயல்படும் நெல் இனவிருத்தி ஆராய்ச்சி நிலையம் மூலம் 51 வகை நெல் ரகங்களும் 4 வகை நெல் ஒட்டு ரகங்களும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. விவசாயத்தை மேம்படுத்துவதற்காக இந்த ஆராய்ச்சி நிலையம் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. இந்நிலையில் சர்க்கரை நோயாளிகளுக்காக பிரத்யேகமான நெல் குறித்த ஆய்வு இங்கு நடத்தப்பட்டது. இதில் கவுனி என்ற பழைய ரக நெல் சர்க்கரை நோயை கட்டுப்படுத்துவதை ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்தனர். இந்த கவுனி வகை நெல் குறிப்பிட்ட காலத்தில் மட்டுமே பயிரிட முடியும் என்பதால் அதனை 3 பருவத்திலும் பயிரிடுவது குறித்தும் நடத்திய ஆராய்ச்சியில் வெற்றி காணப்பட்டது. நாட்டு நெல் ரகம் கவுனிங்கிற ரகம் வந்து நம்ம தமிழ்நாட்டிலேயே பரவலாக பயிரிடப்பட்டு சர்க்கரை நோய்க்கு எதிர்ப்பு திறன் உடையதாக விவசாயிகள் நம்பிட்டு இருக்கிறாங்க. இப்போ அந்த ரகத்தில் உள்ள வேதியியல் குணங்களை கண்டுபிடிச்சிருக்கிறோம். அந்த ரகத்தை ஒரு உயர் விளைச்சல் தரக்கூடிய ஒரு ரகத்தை கூட ஒட்டு சேர்த்து மேம்படுத்தப்பட்ட கவனிங்கிற ஒரு ரகத்தை உருவாக்கி இருக்கிறோம். இந்த ரகத்தில் உங்களுக்கு இப்போ மாவு சத்து பொதுவாக இந்த கார்போஹைட்ரேட்னு சொல்கிற மாவு சத்து கம்மியாக இருக்கும், நார் சத்து அதிகமாக இருக்கும், அந்த குளுக்கோஸ் ரிலீஸ் பண்ணுற அந்த 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 இதே குறைஞ்சிரும். இந்த மாதிரி பல குணங்கள் இருக்கிறதுனால இப்போ புதுசாக உருவாக்கி இருக்கிற மேம்படுத்தப்பட்ட கவனிங்கிற ரகம் சர்க்கரை நோயாளிகளுக்கு சாப்பிடக்கூடிய அளவில் இருக்கும். இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கிற புதிய கவனி ரகம் எல்லா பருவத்திலையுமே பயிரிட முடியும், மகசூல் அதிகம் கிடைக்கும், சாயாத தன்மை உடையது, பூச்சி நோய்க்கு எதிர்ப்பு திறன் உடையது. அதனால விவசாயிகளுக்கு வரும் காலத்தில் லாபகரமாக இருக்குங்கிற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. 3 பருவத்தில் சாகுபடி செய்யப்படும் கவுனி வகை நெல் மூலம் 2 டன்னுக்கு மேல் அறுவடை செய்ய முடிவதாகவும் சர்க்கரை மற்றும் கண் நோயாளிகள் இந்த நெல்லை பயன்படுத்தலாம் என்று ஆராய்ச்சியாளர்கள் தெரிவித்தனர். இந்த கவுனின்ற நெல் ரகத்தை பல பரிசோதனைகளுக்கு உட்படுத்தும் போது மாவுச்சத்து மற்ற வெள்ளை அரிசிகளை விட ரொம்பவே கம்மியா இருந்தது. இந்த கவுனியில 65%, 60 to 65% தான் மாவுச்சத்து இருக்குது. அதுவே நீரிழிவு நோய்க்கு எதிரான ஒரு ஸ்ட்ராங் ஒரு மிகப்பெரிய காரணம். ரெண்டாவதா இதுல டயட்ரி ஃபைபர்னு சொல்லுவோம், நார்ச்சத்து. அது மற்ற வெள்ளை அரிசிகளை விட கம்பேர் பண்ணும்போது 2 டைம் 3 டைம் அதிகமா இருக்கு, 3 மடங்கு அதிகமா இருக்குது. அது இன்டைரக்ட்லி மறைமுகமா சர்க்கரை நோய்க்கு எதிரான ஒரு நல்ல பாசிட்டிவான பாயிண்ட். இந்த கவுனியில பாத்தீங்கன்னா அந்த நம்ம ஜீரண மண்டலத்துல உள்ள என்சைம்ஸ், நொதிகள்னு சொல்லுவோம், அந்த ஆல்பா அமைலேஸ், ஆல்பா குளுக்கோசிடேஸ்னு 2-3 மிகப்பெரிய அந்த நொதிகளை கட்டுப்படுத்தும் தன்மை இந்த கவுனியில இருக்குது. ஃபீனாலிக் ஆசிட்ஸ்ங்கிற ஒரு காம்பவுண்ட் ரொம்பவே அதிகமா இருக்கு. கண் சம்பந்தப்பட்ட நோய்களுக்கு யூஸ் பண்ற ஒரு கரோட்டினாய்டுங்கிற பிக்மெண்ட்ஸ் இதுல ரொம்பவே அதிக அளவுல இருக்குது. இந்த நெல் ரகத்தை விவசாயிகள் வரும் ஆண்டுகளில் பயிரிட்டு விவசாயம் செய்யும் வகையில் தங்களுடைய ஆராய்ச்சிகள் நிறைவடைந்ததாகவும் நெல் ஆராய்ச்சியாளர்கள் கூறினர். மீண்டும் செய்திகள் இந்திய நேரப்படி இரவு 8 மணிக்கு. வணக்கம்.